விஜயோட சித்தப்பா வந்து மேலும் மேலும் ராகவ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து என்னை வந்து பார்த்தான், அவன் கண்டிப்பாக உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதனால குழந்தைய அவன் தான் தூக்கியிருப்பான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடையாரு. ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம், நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அவன் ஜாக்கிரதையாக இருந்திருப்பானே மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு. இப்படிலாம் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலாமாம்மா, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, அந்த ராகவை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வராரு அவங்க சித்தப்பாவும். அடுத்து வந்து ராகவ் வந்து இங்கே தான் இருக்கும் அவன் வீடுன்னு சொன்னான், அந்த ஊரில் தான் அப்படின்னு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தாங்க நிறைய ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட என் குழந்தை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு ரவுடி சொல்கிறாங்க. உடனே அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு. இப்போ என்ன பண்ணுறது சித்தப்பா அப்படின்னோடனே, நீ கவலைப்படாத வந்து விஜய், அந்த ராகவ் வந்து கண்டிப்பாக அந்த ஒயிட் கலர் காரில் தான் வந்திருக்கான், குழந்தைய கூப்பிட. அந்த ஒயிட் கலர் காரோட நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா அதில் தான் என்னையும் பார்க்க வந்தான், அதனால் அவனை ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம், நீ வா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. 3 பேரும் காவேரியும் கூடயே போகிறாங்க. எங்கள் வண்டியிலே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஓ அப்படியா அப்படி சொன்னோன்னே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் கார் வந்து இந்த ஏரியாவில் தான் போயிட்டுருக்கான் அப்படின்னோடனே, நீ சீக்கிரம் போனால் கண்டிப்பாக பிடிச்சிடலாம், அந்த காரில் தான் கண்டிப்பாக நம்ம குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க சித்தப்பாவே வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு விஜயும் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. விஜய் வந்து அந்த ஒயிட் கலர் காரை தேடி போகிறாரு. இங்கே வந்து ஒயிட் கலர் காரில் நம்ம குழந்தை வந்து என்ன பண்ணுறா, குட்டி காவேரி வந்து சொல்லிகிட்ருக்கா, என்னை விடுங்க, என்னை எதுக்கு ஏன் இங்கே வச்சுருக்கீங்க, என்னை விட்டுருங்க, நான் என் அப்பா கிட்டே போகணும், என் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இந்த குழந்தை சும்மா நோயின்னு அழுதுட்டுருக்குது. முதல்ல இந்த குழந்தைய ஒரு வழி பண்ணுங்கடா, அது மாதிரி செய்யுங்கடா, வாய் வந்து மூடுங்கடா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வாயை மூடுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக தேடி வராரு காரை. கரெக்டாக அந்த ஒயிட் கலர் காரை பார்த்துட்டு வந்து பின்னாடியே துரத்துறாரு. அந்த விஜய் வந்துட்டான், இதுக்கப்புறம் விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. இங்கே வந்து அந்த விஜய்க்கு அவன் பொண்ணை வந்து காட்டவே கூடாது, அவன் பொண்ணு இங்கே இருக்கிறது தெரியவே கூடாது, முதல்ல அவங்க பொண்ணு இவள் இந்த குழந்தைங்க மறைங்கடா அப்படி சொன்னோன்னே, என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு குழந்தை வந்து கத்த முயல் படுறா. வாய் வச்சு போத்தந்தால கத்தவே முடியல. அடுத்து வந்து விஜய் வந்து ட்ராக் பண்ணி காரை வந்து முன்னாடி நிறுத்துறாரு. உனக்கு இறங்கடா வெளியே அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து இறங்கி அவங்கள அடிக்க பார்க்குறாரு. குழந்தைய பார்க்குறா, பார்த்தா குழந்தைய காணும், எங்கே போயிட்டா குழந்தை ஒன்றுன்னு சொல்லி புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புள்ள தேர பார்த்தா குழந்தைய அப்படியே வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. உடனே அவனை கையை கடிச்சு விட்டுட்டு குழந்தை வந்து அப்பா அப்படி சொல்லிட்டு கத்துறா. உடனே ஓடி வந்து என் குழந்தை இங்கே தான் வச்சுருக்கீங்களான்னு உடனே விஜயை தட்டி விட்டு கார் போகுது. பின்னாடியே போகிறாரு. மறுபடியும் வந்து அவங்கள ட்ராக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு காரை பிடிக்கிறாரு. பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அந்த ராகவை போட்டு மூஞ்சிட்டு செம குத்துறாரு. அந்த ராகவ போய் விழுந்துடுறாரு. அப்புறம் உடனே வந்து கூட இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் வந்து விஜய் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. விஜய் வந்து எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இதை பார்த்த காவேரி அலறி துடிக்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தைய பார்த்துட்டு பயப்படுறாங்க. உள்ளே போய் குழந்தைய தூக்கிடுறாங்க காவேரி. அடுத்து வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ரவுடிஸ் வந்து காவேரியை வந்து அடிக்கிறதுக்காக கையை வைக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அந்த கையை தடுத்து அவங்கள போட்டு நல்லா சாமாடி அடிக்கிறாரு. அடுத்து வந்து குழந்தை தூக்கிட்டு காவேரி வந்து ஓட பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக இன்னொரு ரவுடிஸ் அவங்கள வந்து தள்ளிவிட பார்க்குறாரு. விஜய் வந்து குழந்தையும் காவேரியும் தாங்கி பிடிச்சு அவங்கள காப்பாற்றுறாரு. அடுத்து எல்லா ரவுடிஸையும் அடிச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து நம்ம விஜய் வந்து பிடிச்சி ரவுடிஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து துன்புறுத்த நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. ரவுடிஸ் எல்லாம் ஓட பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் போலீஸ் எல்லாமே பிடிச்சிடுறாங்க. சின்ன குழந்தைன்னு பார்க்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கும் பிரச்சனை, அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோம். ராகவ அரெஸ்ட் பண்ணுறாங்க வந்து போலீஸ். உடனே ராகவ் வந்து விடமாட்டேன், நான் உள்ளே போயிட்டு நினைக்காத, மறுபடியும் உன்னை பழி வாங்க வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. டே போடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அப்படியே டென்ஷன் ஆகி ராகவும் வந்து போலீஸ் கூட போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து குட்டி காவேரி வந்து அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, டேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது அப்படின்னா காவேரிக்கிட்டேயும் குழந்தை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. உடனே குழந்தை கொஞ்ச நேரத்தையே வந்து பேசி இருந்து அப்படியே வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே வந்து மயக்காட்சி விழுந்துடுறா. பயந்து போயிடுறாங்க 2 பேரும். குழந்தை ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாமல் இருந்திருக்கா. வாயை வேறு வந்து அவங்க மூடி வச்சுருக்காங்க. அதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி தெளிச்சிட்டாங்க குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணியும் கொடுப்பாட்டுறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மிஸ் அப்படி சொல்ல, நான் தாண்டா செல்லக்குட்டி, சாரிடா அப்படின்னோடனே, பரவாயில்ல மிஸ் அப்படின்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம காவேரி, உனக்கு ஒன்றும் ஆகாது அம்மு, நீ கவலைப்படாத, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஆறுதல் படுத்தி கூட்டிகிட்டு மொத்த பேரும் வந்து கிளம்புறாங்க. குழந்தையும் நிம்மதியாக அப்படியே தூங்கி வரா நம்ம காவேரி மடியில்.